விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா, ஜாக்லின் பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் வந்து கேட்குறா, தர்ஷிகா நீங்கள் ஏன் அப்படி வந்து சௌந்தர்யாவது உங்கள் அப்பா வீட்டு வீடா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் அந்த மாதிரி சொல்லலை, இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ், எல்லாருக்கும் காமன் தான், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லுவேன், மற்றபடி இன்டென்ஷனாக எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்ட்ட கேட்பாரு, ரெண்டு பேருமே நடந்த விதம் வந்து தப்பாக தான் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஜாக்லின், சீவா போ இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கே வந்து ஒரு நல்லது இல்லை, நீங்கன்னா அப்படி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்களா அப்படி மாதிரி இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவார். பார்த்து எல்லாமே கவனமாக யூஸ் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நடந்த இந்த இந்த விஷயத்தில் நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்கும்படி இல்லை அப்படி மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாரு. இந்த 3 மேஜருக்கு பார்த்தீங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்க் வந்து செம்ம டோஸ் கொடுத்து அடின்னு அடிச்சிருக்காரு. இந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் வரல, எல்லாமே பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புதுசாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.